வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து மின்ட் புலாவ் இல்லைனா புதினா புலாவ். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு புலாவ் ரெசிபி. நீங்கள் இது வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து அது ஒரு ஒன் பாட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். ஸோ அது செய்யறதுக்கு தேவையான பொருள் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கத்தை அளவுக்கு வந்து புதினா இலையை வந்து நல்லா கிள்ளி தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு நல்லா நம்ம தண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலையை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தாள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி வந்து தோல் சீவி ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கூட வந்து 5 பெரிய பல் பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபிக்கு திருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து இதில் பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ 5 பச்சை மிளகா வந்து நான் சேர்க்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதெல்லாமே வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பேஸ்ட் மாதிரி மசாலா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மின்ட் புலாவ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் வந்து 1 பாட் டிஷ்ஷாக வந்து மின்ட் புலாவ் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 இன்ச் சைஸ் அளவுக்கு வந்து பட்டை, அப்புறம் 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு வந்து ஜாதி பத்திரி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டாட்டத்தில் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், ஸ்லைட்டாக வந்து அதில் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த புதினா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு அதில் இருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ தக்காளியும் நல்லா வெந்து குழட்டும். அந்த மசாலாலாம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம. ஸோ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து காய் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கேரட் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் இந்த புலாவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வந்து அரிசி வந்து நான் வந்து கழுவி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா எந்த லாங் கிரெயின் ரைஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெகுலர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக செய்கிறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து அரிசிக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. காய்களாக வந்து கணக்கு எடுக்காதீங்க. ஸோ அரிசி எவ்வளோ சேர்த்துருக்கீங்க உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டு நம்ம மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம ஃபுல்லாக வேகட்டோன்னு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துச்சு, ஸ்டீம்லாம் இறங்கிருச்சு. இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கமன்னு நல்லா கலர்ஃபுல்லான மின்ட் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க இது வந்து சைட்ஸ்லேருந்து ஃப்ளஃப் பண்ணிவிடலாம். பாருங்கள், நம்ம ரைஸில் எவ்வளோ உதிரியாக இருக்குது, அருமையாக இருக்குது. வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஈஸியான சுவையான மின்ட் புலாவ் இல்லைனா புதினா புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.